வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாத கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. மற்ற கிரகங்கள் எதுவுமே பயிற்சி ஆகலை. ஸோ மிதுன ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 3வது ராசி, புதனுடைய வீடு. உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது உங்கள் ராசி அதிபதி 10ஆம் வீட்டுக்கு போகும்போதும் 10ஆம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்புறம் சம்பள உயர்வு, பதவி உயர்வுகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ உங்கள் ராசி அதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் புதன் மீன ராசியில் நீச்சம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறதுனால, சுக்கிரனும் புதனும் முதன்மை நண்பர்கள் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல புதன் பலம் அடைஞ்சிடுறார். அதனால புதனை நம்ம நீச்சம்னு எடுக்க முடியாது. 10ஆம் இடத்துல அவர் பலமாக தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். தொழில் சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல ராசி அதிபதி போகும்போது நிர்வாக திறமை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தான் உச்ச கேந்திரம். அந்த இடத்துக்கு ராசி அதிபதி போகும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் நடந்தே தீரும். அப்புறம் வேலை தேடிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. அப்புறம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உத்தியோகம் பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி, யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். பெண்கள் சார்ந்த பொருள்கள் விற்கக்கூடியவங்க, அதாவது பெண்கள் சார்ந்த பொருள்களை விற்கக்கூடியவங்க, சேலை, துணிக்கடை, பேன்சி கடை, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் பெண்கள் அணியக்கூடிய உள்ளாடைகள் சேல்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடத்துல என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதிபதி தான் சுக்கிரன். அவர் உச்சபலம் பெற்றிருக்கிறது சிறப்பு. அப்புறம் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன மைனஸான பலன்கள் இருந்தாலுமே, குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்ததுனாலோ இல்லை குழந்தைகள் நினச்சி ஏதாவது வருத்தங்கள் இருந்ததுனாலோ அதெல்லாமே கண்டிப்பாக ரெடி ஆகிரும். அப்புறம் அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சி, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது தான் 5ஆம் அதிபதி. அவர் போய் உச்ச கேந்திரம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல உச்சபலம் அடைஞ்சிருக்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்ல முறையிலேயே இருக்கும். அதுக்கப்புறம் எதையுமே முன்கூட்டியே உணரும் தன்மை அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி கொடுக்கக்கூடியது தான். அப்புறம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் 5ஆம் அதிபதி தான். அதன் அடிப்படையில் எதையுமே முன்கூட்டியே உணர்வீங்க. இந்த விஷயம் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நல்ல முறையில் நடக்கும். அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாகியாதிபதி, மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், அவரும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்ச கேந்திரத்தில் வர்றது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ தொழில் சார்ந்த விஷயம், வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் வேலைகள் நடக்கும். வேலைக்காரங்க இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வேலைக்காரங்க அமைவாங்க. ராசிக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி அடையும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைவார். அப்படிங்கிற அடிப்படையில் முயற்சிகள் வெற்றி அடையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு.
அண்டை வீட்டார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும். அப்புறம் வந்து 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்நிய இனம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நடக்கும். அதை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்கிறதுனால 10ஆம் வீடு வந்து நல்லா செயல்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. 10ஆம் வீடு வந்து அதிகமாக இயங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற செவ்வாய் பகவான் ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்து சஞ்சாரம் செய்வார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு பேசிட்டு அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம். அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். வாக்குஸ்தானத்தில் தான் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால பேசும்போது மட்டும் ஏப்ரல் மாதத்தில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலுமே சரி வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை வந்து விட்டுறாதீங்க. மற்றபடி கிரக அமைப்புகள் வந்து நல்ல முறையில் இருக்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்களே வந்து ஏப்ரல் மாதத்தில் நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து பொதுத்தன்மை உடையது. அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, திருப்பூரில் இருக்கிறீங்களா, மதுரையில் இருக்கிறீங்களா, சென்னையில் இருக்கிறீங்களா, இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி. அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும். லக்ன ரீதியாக வந்து என்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்கார், யோகமாக இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா, நல்லா பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி நடக்குது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய 5, 9ஆம் பாவங்கள் வந்து இயங்குதா, இல்லை 2, 6, 10ங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா, இல்லை 6, 8, 12ஆம் பாவங்கள் வந்து இயங்குதா, இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்கள். ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்டுருக்கிறது, சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும். அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்லை. ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறீங்க, நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம், திருமணமே அமைய மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி கலஸ்தரகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன தசாபுத்திகள் நடக்குது, என்ன பாவங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன். உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன். நன்றி, வணக்கம்.